கிறிஸ்டியன் நெட்வொர்க் நிறுவன அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிசாசின் தந்திரங்கள், இதை பற்றி நம்ம அநேக வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள், ஆழமான சத்தியங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பாஸ்டர் ஸ்டீபன் அவங்க நம்ம கூட இணைந்து அநேக விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அதற்காக ஸ்டீவன் பாஸ்டர் நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்காங்க. வாங்க டைரக்டாக நம்ம அவங்ககிட்டே கேள்விகள் கேட்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஒரு சில இன்டர்வியூஸ் பண்ணி. ஆமாம். ஓகே பாஸ்டர், இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அதாவது நம்ம அநேக விஷயங்களை பார்க்குறோம், பிசாசை குறித்து சபைகள்லையும் பார்க்குறோம், அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதையும் பார்க்குறோம். குறிப்பாக பிசாசு என்றாலே அநேக மக்கள் பயப்படுகிறதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒரு சில பில்லி சூன்ய கட்டுகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, பிசாசை பார்த்து நம்ம பயப்படலாமா? அந்த அளவிற்கு அவன் ஒருத்தானவனா? இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. பிசாசை பற்றி சொல்ல போனால் அவனை நம்ம ஒரு பொருட்டாவே நினைக்க கூடாது. சரியா? அவன் நமக்கு ஒரு ஈக்குவல் ஆப்போனண்ட்டே கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். அதாவது ஈக்குவலாக இல்லை, மேலேயே பார்க்குறாங்க. அவனை ரொம்ப பெரிய லெவலில் பார்க்குறாங்க. ஓகே, அதுதான் இவங்களுடைய ட்ராபேக்கு. பிசாசுமே ஈக்குவலோட மேலே காண்பிக்கிறான். அவனுக்கு காண்பிக்கிறான், இவன் அதை பிலீவ் பண்ணுறாங்க. ஓகே, டிசீவ் ஆகிடுறாங்க. அவன் டிசீவர் இல்லையா? ஏமாந்துடுறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா இவன் பிசாசு அப்படின்னா அவனுடைய சாத்தான் அப்படின்றோம். அதனுடைய ஆரிஜின் என்ன அப்படின்னா, அவன் லூசிஃபர் அவனுடைய ஒரிஜினல் நேம். அவன் பிரதான தூதர்களில் ஒருவனாக இருந்தவன் வீழ்ச்சி அடைந்து சாத்தானாக மாறுகிறான். அப்போது அவனுக்குள்ளே வல்லமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவரை சுற்றி செறிந்தார். அவனுக்கு வல்லமை இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன வல்லமைன்னா, ஒரு தூதனுக்குரிய வல்லமை. தூதனாக இருந்து விழுந்தவன், தூதனுக்குரிய வல்லமை அவனுக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வல்லமை அதிகாரம் எப்படின்னா, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தருங்கிறார் ஆதியாகமம் 17:1. அப்போது நமக்குள் இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர். நமக்குள் இருக்கிற வல்லமை சர்வ வல்லமை. அவனுக்குள் இருக்கிறது ஒரு தூதனுடைய வல்லமை, நமக்குள் இருக்கிறது தேவனுடைய வல்லமை. அவனுக்குள் இருக்கிறது வல்லமை, நமக்குள்ள இருக்கிறது சர்வ வல்லமை. அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, இது முதலாவது ஒரு தேவ பிள்ளை வசனத்தின் அடிப்படையில் புரியணும், மனக்கண்கள் பிரகாசிக்கணும். இந்த தெளிவு இருந்துச்சுன்னா எந்த பிசாசு குறிச்சோ எந்த தேவ பிள்ளைகளும் பயப்பட வேண்டிய அவசியமே வராது. இந்த வசன தெளிவு இல்லாததுனால தான் பேசிக்காக பயப்படுறாங்க. இதை நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனால், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கட்டுமே, அவனை கண்டு கூட பிசாசு பயப்படும். ஆனால் அவனை பயமுறுத்த பார்க்குமே தவிர ஆக்சுவலாக அது பயப்படும். இப்போ ஒரு பாம்பு எடுத்துட்டிங்கன்னா சிம்பாலிக்காக நம்ம பார்க்குறோம் இல்லையா, பிசாசை பார்க்குறோம். இந்த பாம்புகள் கூட இந்த படம் எடுக்கிறதுன்றோம் இல்லையா, பாம்பு இந்த படம் எடுக்குதுன்றோம். அப்போ அந்த படம் எடுக்கிறதுனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது பயப்படுறதுனால அந்த படம் எடுக்குது. ஆமாம், இல்லைன்னா அது போயிடும். ஆமாம், நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, அப்படியே எங்கள் மேலே அப்படி ஏறி ஊறிட்டு போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும், ஒன்றுமே பண்ணாது. ஆனால் நம்ம ஏதாவது பண்ணிடுவோம்னு அதுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா, தன்னுடைய சைஸை பெருசாக காட்டி தலையை பெருசாக விரிச்சு அவங்கள எதிராளியை பயமுறுத்துது. ஆனால் அதுக்குள்ளேயும் பயம் இருக்குது. அந்த பயத்தினால தான் அது அவங்கள பயமுறுத்தி தப்பிக்க பார்க்குது. தந்திரத்தினால பயமுறுத்தி தப்பிக்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இது. அதே மாதிரி தான் பிசாசு பார்த்தீங்கன்னா, அது பயப்படுறதுனால தான் தன்னை கொஞ்சம் பெருசாக காமிச்சு நம்மளை பயமுறுத்த பார்க்குது. இந்த இடத்துல டிராபேக் என்னன்னா, அந்த விசுவாசி பயந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ஈஸியாக அவங்கள ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே பாஸ்டர், அப்போ இதை குறித்து இப்போ நீங்கள் ஸ்னேக்கை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. இதை குறித்து நம்ம பைபிள் அடிப்படையில் எப்படி பார்க்குறது? சரி, இது ரொம்ப நல்ல அருமையான கொஸ்டின். இது வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ரொம்ப ஓப்பனாக இதை பற்றி சொல்லியிருக்கிறார். நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் முதல் 21 வசனங்களை படிச்சிங்கன்னா இதுக்குடைய கிளீனாக விளக்கம் புரியும். அங்கே இயேசு கிறிஸ்து 70 பேரை தெரிந்து கொண்டு தான் போகிற இடத்துக்கு 2 பேரை அனுப்புவார். போகும்போது உங்களுக்கு பிசாசுகளை துரத்துங்கள் அப்படின்னு அதிகாரம் கொடுத்து அனுப்புவார். போவாங்க, அவங்களுக்கே எதிர்பார்க்கல, போய் அவருடைய இயேசு கிறிஸ்துவோட பெயரை சொல்கிறாங்க, பிசாசுல ஓடுது. திரும்பி வரும்போது இந்த 70 பேர் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க.
நம்ம போய் இயேசுன்னு பேர் சொன்ன பிசாசன் விழுந்து ஓடுதே அப்படின்னு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆமா, வந்து ஆண்டவரே இப்படி நாமத்தினால பிசாசுகளும் ஓடுகிறதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் பாப்பார், ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சின்ன தட்டுவார். தட்டி உண்மையை விளங்க பண்ணுவார். என்னன்னா, சாத்தான் அசுத்த ஆவிகள் உங்களை கண்டு பயப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் ஒரு வார்த்தை எங்க போடுவார். அந்த இடத்துல ஒரு ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஸ்பிரிச்சுவல் ஃபேக்ட். ஆமா, ரியல் அது இருக்கிறத வந்து ஒரு உண்மையை உங்களுக்கு உடைக்கிறார். என்ன சொல்றாரு, நீங்க வந்து வெளியில வந்து பிசாசு வந்து ஓடுறதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க, ஆனா அதோடைய சோர்ஸ் என்னன்னா உங்க பெயர் வந்து மேல பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அதனாலதான் இங்க ஆவிகள் ஓடுதுங்கிறாரு, பயப்படுதுங்கிறாரு. அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக ஒருத்தர் மாறும்போது, ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் ரத்தத்தினால என்னை கழுவுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த செகண்ட்லயே அவர்கள் தெய்வ பிள்ளையா மாறிடுறாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பாவம் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டு தெய்வ பிள்ளையாகிறாங்க. அந்த வினாடி அவங்களுடைய பெயர் வந்து அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது. அந்த செகண்ட் முதற்கொண்டு பிசாசு அவர்களை கண்டு நடுங்க ஆரம்பிக்கும். ஈஸியாக சொல்லணும்னா, யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதோ அவர்களை பார்த்தால் பிசாசு பயப்படுவாங்க. ஆமா, அதுதான் உண்மை. ஓகே, இந்த உண்மையை நிறைய தேவ பிள்ளைகளுக்கு தெரியல. இவங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, 10 வருஷம் விசுவாசியா இருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஐயோ பாஸ்டர் யாரோ எங்களுக்கு மந்திரம் பண்றாங்க, எனக்கு எதுவும் பில்லி சுனியம் பண்றாங்கன்றாங்க. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, இவங்களுடைய அறியாமை குறிக்குது. அவன் ரட்சிக்கப்பட்ட டே 1லயே பிசாசின் மேல அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. அந்த நாள்லேருந்து இவங்களை கண்டு பிசாசு பயப்படுது. அது யூஸ் பண்ண தெரியல. ஆமா, அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லை, வசன தெளிவு இல்லாததுனால அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாம என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. என்னைக்குமே வசனத்துல தெளிவா இருக்கணும். நான் யாருடைய பிள்ளை, என் பெயர் எங்க எழுதி இருக்குது, நான் வந்து பூமியில் இருந்தாலும் நான் பரலோகத்தின் பிரஜை. அப்படி இருக்கும் பொழுது என் பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது உண்மைனா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளும், லூசிஃபர் முதற்கொண்டு அத்தனை ஆவிகளும் என்னை கண்டு பயப்படுகிறது. அதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை தேவ பிள்ளைகள் முதலாவது நல்லா புரியணும். இந்த சத்தியத்தை புரியறது மட்டுமல்ல, அடுத்ததாக தனக்குள் இருக்கிற ஆண்டவர் மேல் உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு ஃபெய்த் உங்களுக்கு இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபெய்த் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. என்னன்னா, அந்த பயமும் விசுவாசம் ஒன்று டிராவல் பண்ணவே முடியாது. பயப்படுகிறவனுக்கு விசுவாசம் இருக்காது, விசுவாசிக்கிறவனுக்கு பயம் இருக்காது. ஏதாவது ஒன்றுதான் இருக்க முடியும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொன்ன மாதிரி. அதே மாதிரிதான். அப்போ இவங்க பயப்படுறதுனால இவங்க விசுவாசத்தில் குறைஞ்சவங்களா இருக்கிறாங்க. என்ன விசுவாசத்தில் குறைஞ்சவங்களா இருக்கிறாங்க? ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறத வந்து விசுவாசிக்க முடியறதில்ல, அவருடைய வல்லமை இவங்களால விசுவாசிக்க முடியறதில்ல, ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த காரியத்தை ஓவர் கம் பண்ணாதான் தங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதுடைய வல்லமையை அவங்களால உணர முடியும். ஓகே பாஸ்டர், அதை உணர முடியும்னு சொன்னீங்க. அதை எப்படி நம்ம உணர்றது, அதை கொஞ்சம் கூட விளக்கி சொல்லுங்களேன். ஆமாம், இந்த காரியத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரணமாக ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, அபிஷேகம் பெறுறாங்க, ஒரு சபைக்கு வர்றாங்க, இதோடு அவங்க அப்படியே இருக்கிறாங்க. இது வந்து சாதாரண ரொம்ப லோ லெவல். ஒரு கர்த்தருடைய பிள்ளைனா ஆண்டவரோடு நெருங்கி நடக்கணும், அவரோட க்ளோஸ் ஃபெலோஷிப் இருக்கணும், தினமும் ஆண்டவரோடு நடக்கிற பழக்கம் இருக்கணும், ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணுற காரியம் இருக்கணும். அந்த அனுபவம் இருந்தால் தான் இந்த ஃபெய்த் அவங்களுக்குள்ள ஆப்ரேட்டே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வசனங்கள், அதே போல் மார்க் 9ஆம் அதிகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வரும். என்னென்னா, ஒரு தகப்பன் வந்து ஒரு மகனை, பிசாசு பிடிச்ச மகன், அது வந்து பயங்கரமான பாண்டேஜ் அந்த பையனுக்கு. அவனுக்கு வந்து ஊமையும் செவிடுமான ஆவி இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அவனை அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளும், தற்கொலை பண்ண வைக்குது, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுது, கீழே விழுந்த நுரை தள்ளுவான், ஃபிட்ஸ் வருது. இப்படி பலவிதமான மல்டிபிள் ப்ராப்ளம் உள்ளதான ஒரு பையனை வந்து தகப்பன் கொண்டிட்டு வர்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து 3 சீஷர்களோடு மலை மேலே ஜெபிக்க போயிட்டாரு. கீழே 9 பேர். இந்த 9 சீஷர்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த 9 சீஷர்களும் ட்ரை பண்ணி பார்த்தும் இவங்களாம் துரத்த முடியல. அப்புறம் இயேசு கிறிஸ்து கீழே வருவார். கீழே வந்தோடனே தகப்பன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, மகனுக்கு இப்படி இருக்கு, ஏதாவது உதவி செய்யும், கூட உதவி செய்யணும். அப்ப ஆண்டவர் எடுத்துட்டு சொல்லுவார், விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிதான் ஆரம்பிப்பாரு. ஃபெய்த் இல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாரு. விசுவாசம் இல்ல. ஆமா, இது 9 பேருக்கும் சரி, இந்த தகப்பனுக்கும் சரி, விசுவாசம் இல்லை. அதைத்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணுவார். விசுவாசம் இல்லை உனக்கு, இந்த ஏன் இந்த ஆவி துரத்த முடியல, விசுவாசம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணுவார். அப்புறம் அதை வந்து அந்த ஆவியை விரட்டிட்ட பிறகு சீஷர்கள் வந்து கேட்பாங்க, இது 9 பேர் ஆண்டவர் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே ஏன் எங்களால் துரத்த முடியல?
அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லுவார், உங்கள் அவிசுவாசத்தினால தான். திருப்பி அதை உங்களுக்கு டீச் பண்ணுவார், உங்கள் அவிசுவாசத்தினால தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு போக அது அப்படியே ஆகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்று வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இன்னும் 2 காரியத்துக்குள்ள ஆட் பண்ணுவார். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலேயுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுங்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் விசுவாச குறைச்சலை பாயிண்ட் அவுட் பண்றாரு, 2வது ஜெப குறைவை பாயிண்ட் அவுட் பண்றாரு, 3வது உபவாசத்தை குறித்து பாயிண்ட் அவுட் பண்றாரு. இந்த 3 காரியங்கள் தான் பிசாசை ஓவர் கம் பண்றதுக்கான அடிப்படையான டூல்ஸ். இந்த 3 விஷயத்துல ஒரு கர்த்தருடைய பிள்ளை தெளிவா இருந்தாங்கன்னா எந்த வகையான பிசாசையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த 3 காரியம், ஃபெய்த் கரெக்டாக இருக்கணும். கர்த்தரை கூட இருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை, என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, என்னை எந்த பிசாசையும் என்னை ஓவர் கம் பண்ண முடியாது. இந்த ஃபெய்த் இருக்கணும் ஃபர்ஸ்ட். 2வது அவங்களுக்கு ஒரு ரெகுலர் ப்ரேயர் லைஃப் இருக்கணும். 3வது சிஸ்டமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணுற ஒரு வழக்கம் இருக்கும். இந்த 3 இருந்துச்சுன்னா பிசாசை பற்றி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஈஸியாக அதை அனாவசியமாக ஹேண்டில் பண்ணி போயிட்டே இருக்கலாம், எதுவும் அவங்கள சேதப்படுத்தவே முடியாது. ஓகே, மிக அருமையாக சொன்னீங்க. ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஸ்னேக் எக்ஸாம்பிள் கூட அநேகருக்கு மிக தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு பாம்பு சாதாரணமாக போகும்போது அதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. அது எப்போ பயப்படுதோ அப்போ அது படம் எடுக்குது. அதை பார்த்து நம்ம பயப்பட்டோம்னா ஒருவேளை அது நம்ம தாக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம மாறி எதிர்த்து விரட்டினோம்னா அது ஒருவேளை ஓடி கூட போகும். அதே மாதிரி தான் சாத்தான் நம்மளை பயமுறுத்தும் போது நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறான்னு அந்த விசுவாசம், நம்ம ஜெப காரியங்கள் எல்லாவற்றிலையும் கரெக்டாக இருந்தோம்னா நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை, நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணி போகலாம். அதை மிக அருமையாக விளக்குனீங்க பாஸ்டர், ரொம்ப நன்றி. எங்கள் சேனலில் மிக தெளிவான ஒரு மெசேஜ் மக்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். பிரைஸ் லார்ட்.